Hey guys, welcome back to my channel. In this video, Delhi is India gate da visit panna poporom. Let's get started. இந்தியாவோட தலைநகரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம பார்க்குற டெல்லி வேறு, நம்ம இங்கே வந்து பார்க்குற டெல்லி வேறு. ஏன்னா ஒரு சைடு டெல்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு இருக்கிற டெல்லி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். மக்கள்லாம் நகரக்கூட வழி இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக நெருக்கமாக இருந்துச்சு. டெல்லியில் ராஜ்பத்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்தியா கிட்ட இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து இந்தியா கேட் வந்திருக்கோம். ஸோ அன்னைக்கு கூட தான் வந்திருக்கேன். உள்ளே இந்தியா கேட்டை பார்த்தாச்சு. நார்மலாக காமனாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. வீக்லி ட்வைஸ் மட்டும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, மற்ற நாள்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. 1914 1926 வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இறந்த பிரிட்டிஷ் இந்தியன் சோல்ஜருக்காக கட்டப்பட்டதாங்க இந்த இந்தியா கேட்டு. இந்த இந்தியா கேட்டில் 13,500 சோல்ஜர்ஸ் ஆஃபீஸோட நேமு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்தியா கேட்டோட ஹைட்டு 137 அடி இருக்கும். இதோட டாப்பில் வந்து இந்தியான்னு பொறிச்சிருப்பாங்க. இந்த இந்தியா கேட்டை கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு அரசு குடும்பம் தான் இதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1931 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியா கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீ பே பண்ண தேவையில்லை. முப்படை வீரர்கள் நிறைய செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே அனுப்புவாங்க. இந்த இந்தியா கேட்டுக்கு பின்னாடி 3 ஃப்ளாக் இருக்கும். ஒன்று நேவிக்காக, ஒன்று ஆர்மிக்காக, இன்னொன்று ஏர்ஃபோர்ஸுக்காக. இந்தியா கேட் மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு நாட்டுப்பற்றே வருது. எவ்வளோ பேர் நம்மளுக்காக உயிர் விட்டனால தான் நம்ம இன்றைக்கி நம்ம நினச்சதை பண்ண முடியுது, நம்ம நினச்சதை படிக்க முடியுது. நிறைய விஷயம் இருக்குல்ல, சொல்ல வார்த்தை இல்லை. இந்த இந்தியா கேட்டு கீழே அமர் ஜவான் ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இது 1971 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரில் இறந்த வீரர்களுக்காக இந்திரா காந்தியால் ஏற்றப்பட்டது அந்த விளக்கு. இன்னுமே இதை அணையாமல் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிங் சார்ஜோட ஸ்டாச்சு தான் இருந்துச்சு. இப்போ தான் அதோட மாற்றி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சுவை மாற்றிருக்காங்க. இந்தியா சைனா, இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போர் நடந்துச்சோ அதோட லேண்ட்ஸ்கேப்பை 3Dயில் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வீரர்களோட நேமும் அதோட இதில் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த போரில் இறந்த எல்லாரோட வீரர்களோட நேமும் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. எல்லாம் போரில் இறந்தவங்க. போர்னா எதுவும் சாதாரண போரில் அவ்வளோ பாம்பு, எவ்வளோ துப்பாக்கி, ஸோ இதெல்லாம் இறந்தவங்க நேமு தான் இதில் இருக்குது. நினச்சே என்னால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், எல்லாரோட நேம் இருக்குங்க. அந்த போரில் செத்தவங்க, அந்த வேர்ல்டு வாரில் செத்தவங்க எல்லா பேருமே இதில் போட்டிருக்காங்க. அவங்க எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லா ஊருமே எல்லாரோட பேரும் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், எவ்வளோ பேர் மெட்ராஸ்லேருந்தும் கூட இந்த இதுக்காக அந்த வாரில் உயிர் விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க ஃபுல்லாக சென்னைங்க. நிறைய பேர் இந்த ராஜ்பூட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஊரில் இந்த ராஜ்பூட்லேருந்து தான் நிறைய பேர் இந்த நேமில் நிறையாவது நான் பார்த்தால ராஜ்பூட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கைஸ், எவ்வளோ பேர் பார்த்தீங்களா, ஒரு பேர் 2 பேர் இல்லைங்க, 26,530 பேருங்க. Once upon a time in 1971 and there was a war between Pakistan and India, and there was my village uncle who belong from my village, and they have given their lives for our nation, and there is his name and his unit name. And this is his name, Sardar Sulakhan Singh, and his unit name is 15 Punjab Army, Punjab unit. And I give to
my respect, full prayer to him. ஸோ இந்த வீடியோவை இந்தியன் ஆர்மிக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, see you.